வணக்கம். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். தேசிய கொடி சாய்ந்தது போல் தேமுகவின் கொடி கீழே விழுந்தது. கீழே விழுந்து விட்டது. எப்பொழுது திமுகவோடு கூட்டணி என்று சொன்னவுடன் விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்கவில்லை. கொடி கீழே விழுந்து விட்டது. கட்டாயப்படுத்தி மேலே ஏற்றுகிறார்கள். இதே போலுதான் விஜய் அவர்களின் மகாநாட்டில் கொடிமரம் சாய்ந்தது, கார் சேதமானது. கரூரில் 41 பேர் அகால மரணம் அடைந்தனர். மற்றும் கோவையில், சேலத்தில், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏதோ ஒரு நபர் இறந்துக்கிட்டே வராங்க. அடுத்து இப்போ வேலூரில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. அரசியல் இதெல்லாம் ஒரு அபசகுணமான சகுன தடைகள். இவைகளை புரிந்து கொண்டு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். திமுக என்பது விஜயகாந்துக்கு பிடிக்காத ஒரு கட்சி. அதே கட்சி தான், திமுக கட்சி தான், நடிகர் வடிவேலு வைத்து, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வைத்து, இன்னும் பலதரப்பட்டவர்களை வைத்து மிக கேவலமாக பேசியதை மறந்துவிட்டு அரசியல் பதவிக்காக போய் சேருவதா? தனித்து நின்றாவது சீட்டு கிடைத்திருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இல்லை, வேஸ்ட்டு அப்படின்னு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. டெபாசிட்டே கிடைக்காது. உங்கள் ரசிகரே உங்களை மன்னிக்க மாட்டாங்க, உங்கள் தொண்டரே உங்களை மதிக்க மாட்டாங்க. அடுத்த வீடியோவில் வரேன். மக்கள் பேசுகிறத சொல்கிறேன்.